ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான பால் கடம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். மாடு கண்ணு போட்ட உடனே கிடைக்கும் இல்லையா? பாலு. அந்த பால் வந்து நம்ம கடும்பு செய்வாங்க இல்லையா? இந்த மாதிரி சூப்பர் ஜெல்லி மாதிரி வரும். நல்லா சூப்பரா. அது எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மாடு வந்து கண்ணு போட்டு இது செகண்ட் டேவோட பாலு. இந்த பாலோட நம்ம வெல்லமும், ஏலக்காவும் சேர்க்க போறோம். உங்களுக்கு வெல்லம் வேணான்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆனா சர்க்கரை சேர்த்தா இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. வெல்லம் சேர்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட் வரும். இந்த பால் பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்லா எல்லோயிஷ்ஷா இருக்குல்ல. இது வந்து நல்ல ஹெல்த்தியும் கூட நம்ம சாப்பிடுறது. இது பாருங்க, இப்போ 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா வெல்லம். அதாவது தேவையான அளவு இனிப்புக்கான வெல்லம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து இது ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெல்லம் வந்து நல்லா மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கோங்க. நான் வந்து இது கரையும்னு நெனச்சு அப்படியே போட்டேன்னா கரையவே இல்ல. அதுக்கப்புறம் நான் மிக்ஸியில போட்டு நல்லா அடிச்சுட்டு திருப்பியும் இது பண்ணேன். மிக்ஸியில போட்டு ஏலக்காவும், வெல்லத்தையும் நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிட்டு இந்த பாலோட மிக்ஸ் பண்ணிட்டு வடிகட்டணும். வடிகட்டலன்னா இந்த வெல்லத்தில இருக்கிற அந்த மண்ணெல்லாம் வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து அப்படியே இதுவாயிடும். அதனால இது நல்லா இந்த பால்லயும் கொஞ்சம் வந்து முடியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம வடிகட்டினா தான் நல்லாயிருக்கும். அதனால இது நல்லா கரைச்சிட்டு, இப்போ இந்த வெல்லத்தையும், பாலு, ஏலக்காய் இது 3த்தையும் நல்லா கரைச்சுக்கணும். நல்லா கரைச்சிட்டு இப்ப வந்து நான் இத வந்து நல்லா கரைச்சாச்சு. கரைச்சுட்டு இப்ப வடிகட்ட போறேன். இத வந்து இன்னொரு பாத்திரத்தில வடிகட்டிக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில குக்கர்லயோ, இல்ல இட்லி குண்டான்ல கூட நம்ம வச்சு அவிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இட்லி பாத்திரத்தில தான் எப்படி அவிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். குக்கர்ல நீங்க வந்து ஒரு 3 விசில் கிட்ட விடலாம். குக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு செட் ஆகுற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஓரெல்லாம் நம்ம சைட்லேருந்து எடுக்கிற அளவுக்கு சின்ன பாத்திரமா எடுத்துக்கோங்க. ரொம்ப அந்த குக்கர் சைஸுக்கு எடுக்கக்கூடாது. உள்ள வைக்கிற மாரி குக்கருக்குள்ள வைக்கிற மாரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடியில தண்ணி ஊத்திட்டு, இதே மெத்தட் தான் 3 விசில் விட்டா போதும். குக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 விசில் விட்டா போதும். இது இட்லி குக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் வைக்கலாம். 1/2 அன் ஹவர் வந்து 1/2 அன் ஹவர்ன்றது ஒரு 20 மினிட்ஸ்க்கு கரெக்ட்டா வெந்துடும் இது. அந்த கட்டியா வந்து வந்துரும். அவ்வளோதான். கட்டியா வந்துடுச்சுன்னா அவ்வளோதான். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இட்லி பாத்திரத்தில நான் தண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு நம்ம இட்லி அவிக்க எவ்வளோ தண்ணி வைப்போமோ, அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க போதுமானது. இப்போ இந்த நம்ம பால் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இந்த பால தூக்கி இது உள்ள வச்சிடணும். இது வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டே வச்சுட்டு அதுக்கப்புறம் வைங்க. இல்லன்னா கை சுடும். அதனால ஃபர்ஸ்ட்டு வந்து பாத்திரத்த எடுத்து பாத்திரத்தில வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. இட்லி குக்கர்ல இப்ப நம்ம வச்சிடலாம். நான் வந்து அப்புறம் பாத்திரம் எடுத்துட்டு தான் வச்சேன். அப்புறம் அதுக்குள்ள வச்சுட்டு, இதுக்கு மேல ஒரு தட்டு போட்டு மூடணும். அத நான் காட்டல. இதுக்கு மேல வந்து ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அப்பதான் வந்து அந்த தண்ணி எல்லாம் உள்ள போகாம இருக்கும். தட்டு போட்டு மூடிட்டு, இதுக்கு ரவுண்டா ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. மூடிட்டு இந்த மாரி இட்லி குக்கர மூடி வச்சுருங்க. இட்லி குக்கரா இருந்தா அந்த மாரி மூடி வச்சுடுங்க. அதேமாரி குக்கரா இருந்தா 3 விசில் விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நான் அத 25 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தேன். 25 மினிட்ஸ்ல இது ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு நல்லா. இப்போ வந்து ஓரெல்லாம் வந்து இந்த மாரி எடுத்து விட்டுட்டு அப்படியே கவுத்தோம்னா, அழகா கேக் மாரி வந்து ரவுண்ட் ஷேப்ல வந்துடுச்சு. இது செகண்ட் டே மில்க்கு. அதனால கொஞ்சம் வந்து நல்லா ஜெல்லி மாரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப கட்டியா இருக்கும். செகண்ட் டே மில்க் அப்புறம் பார்த்தீங்கன்னா, திரிஞ்சிரும் பாலு. இப்போ இத அப்படியே கவுத்துட்டேன் நானு. இது வந்து சூடா இருக்கிறதுனால என்னால கவுக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆற வச்சு கவுத்தேன். அது பாருங்க சூடா ஆவி கூட பறக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.